அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இரண்டு முக்கியமான செய்திகள் இருக்குது நண்பர்களே. இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் இந்தியாவை மிகப்பெரிய அளவில் பாதிக்கிற சர்வதேச நிகழ்வுகள். முதலாவதாக என்ன அப்படின்னா, 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட அமெரிக்க வாழ் இந்தியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலை உண்டாக்கி இருக்குது ட்ரம்ப் அவர்கள் போட்டிருக்கிற ஒரு உத்தரவு. இதனுடைய அதிர்வலைகள் இப்பொழுதே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நிறைய பேர்த்துக்கு இப்பொழுதே சிக்கல் வந்துருச்சு அப்படிங்கிற பார்க்குறோம். இது அமெரிக்க வாழ் இந்தியர்களிடையே ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்குது அப்படின்னே சொல்லணும் நண்பர்களே. இரண்டாவது செய்தியாக நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நேட்டோ நாடுகள் இருக்குது இல்லையா, அந்த நேட்டோ நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் உரசல் மெல்ல மெல்ல ஆரம்பிச்சு இப்பொழுது மிகப்பெரிய அளவில் உரசல் மோதலாக மாற ஆரம்பிச்சிருக்கிறத பார்க்குறோம். இந்த விஷயம் இப்பொழுது அமெரிக்க அரசியல்ல ஒரு புயலை கிளப்ப ஆரம்பிச்சிருக்குது. ட்ரம்ப் அவர்களுடைய எதிர்காலத்தையே பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிற இந்த விஷயத்துல இந்த நேட்டோ அமெரிக்க மோதல் இந்தியாவுக்கும் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்த கூடியதாக இருக்குது அப்படிங்கிறது தான் நமக்கு மிகவும் வருத்தம் அளிக்கிற விஷயம். இந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் நண்பர்களே. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கிறீங்க அப்படின்னாக்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க. பக்கத்திலே இருக்கிற அந்த பெல் ஐக்கனை தட்டுனீங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்முடைய சேனலில் நம்ம போடுகிற வீடியோக்கெல்லாம் தவறாமல் உங்களை சேரும். நீங்களும் நம்மளை மிஸ் பண்ண மாட்டீங்க, நாங்களும் உங்களை மிஸ் பண்ணாமல் இருப்போம். வாங்க நண்பர்களே, வீடியோவுக்கு போகலாம். நண்பர்களே, ட்ரம்ப் அவர்கள் அங்கே அமெரிக்காவுடைய புதிய அதிபராக தேர்ந்தெடுத்த உடனேயே அவர் ஒரு பெரிய உத்தரவு போட்டார். அது என்னன்னா, இல்லீகல் இமிகிரன்ட்ஸை எல்லாம் நாட்டை விட்டு வெளியேற்ற போறேன் அப்படின்னு. சட்டத்துக்கு புறம்பாக யாரெல்லாம் அமெரிக்காவுக்குள்ள பூந்திருக்கிறாங்களோ அவங்களையெல்லாம் நாடு கடத்த போறேன் அப்படின்னு சொன்னாரு. அதை செய்யவும் தொடங்கினாரு. அதில் நமக்கு லீகலாக சட்டப்படி உள்ள போன நமக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் இருந்தது. ஆனா இப்பொழுது ட்ரம்ப் அவர்கள் இன்னொரு உத்தரவை போட்டிருக்கிறாரு. அதுதான் அமெரிக்கா வாழ் வெளிநாட்டினரை மிகப்பெரிய அளவில் பாதிக்க தொடங்கி இருக்குது, பாதிச்சிருக்குது அப்படின்னு சொல்லணும் நண்பர்களே. அதுலேயும் குறிப்பாக இந்தியர்களை ஒரு பெரிய அளவில் இது பாதிச்சிருக்குது. 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட இந்தியர்கள் இதனால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் வெளிவந்திருக்குது. இதுல அப்படி என்ன ட்ரம்ப் செய்துட்டாரு அப்படின்னு தானே கேட்குறீங்க. வாங்க நண்பர்களே, தெளிவாக பேசுவோம். இதுல என்ன விஷயம் அப்படின்னா, ட்ரம்ப் அவர்கள் ஒரு உத்தரவு போட்டாரு. அது என்ன அப்படின்னாக்க, அமெரிக்காவில் தங்கிக்கிட்டு அமெரிக்காவுக்கு எதிராக செயல்படுகிற வெளிநாட்டவர், அதாவது டூரிஸ்ட் பிசினஸுக்காக வந்தவங்க, அது போக இந்த H1B விசா, இந்த மற்ற விதமான விசா கேட்டகரிலாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான விசால வந்தவங்க எல்லாம் யாராக இருந்தாலும், இன்க்ளூடிங் ஸ்டூடெண்ட் விசாவையும் சேர்த்து தான் இதில் உத்தரவு போட்டிருக்காரு. இப்படி ஸ்பெஷல் விசாவை வாங்கிட்டு அமெரிக்காவுக்குள்ள ஏதோ ஒரு பணிக்காக வந்தவங்க, ஒரு தற்காலிக வேலையாக இருக்கலாம், படிப்பதற்காக இருக்கலாம், அல்லது சொந்தக்காரங்களை பார்க்க வந்திருக்கலாம், பிஸ்னஸுக்காக வந்திருக்கலாம், ஒரு எக்ஸிபிஷன் நடத்துறதுக்காக அவங்க வந்துட்டு போகிறவங்களா இருக்கலாம், ஒரு சில மாதங்கள் தங்குவதற்காக வந்தவங்களா இருக்கலாம், அல்லது சுற்றுலா பயணிகளாக வந்தவங்களாக இருக்கலாம். வந்தவங்களுடைய நடவடிக்கையெல்லாம் கண்காணித்து இதில் யாராவது அமெரிக்காவுடைய இறையாண்மைக்கு எதிராக செயல்பட்டிருந்தாங்க அப்படின்னு தெரிய வந்தாலோ, அல்லது அமெரிக்காவுக்கு எதிராக அவங்க பிரச்சாரம் பண்றாங்க, செயல்படுறாங்க, அமெரிக்காவுடைய கொள்கைகளுக்கு எதிராக பிரச்சாரம் பண்றாங்க, செயல்படுறாங்க, நடவடிக்கைகளில் ஈடுபடுறாங்க, ஆர்ப்பாட்டம் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க அப்படின்னாக்க அவங்களை எல்லாம் கண்டறிஞ்சு நாடு கடத்த போறோம் அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டாரு. அதுல மிக முக்கியமான விஷயம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்க, இனிமேல் இப்படி பண்றவங்களை நாங்க நாடு கடத்துவோம் சொல்லல. இப்படி ஏற்கனவே செய்திருந்தாங்கனாலே அது அமெரிக்காவுடைய இறையாண்மைக்கும் அமெரிக்காவுடைய பாதுகாப்புக்கும், செக்யூரிட்டினே தெளிவாகவே சொல்றாங்க, அமெரிக்கா செக்யூரிட்டி அப்படின்னே சொல்றாங்க, அமெரிக்காவுடைய பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தலாக விளங்குகிறவர்கள், அமெரிக்காவுடைய சட்ட திட்டங்களுக்கு உடன்படாம அதற்கு எதிராக செயல்படுறவங்க,
அமெரிக்காவில் வந்து இறங்கணுன்னே அமெரிக்க பிரஜை மாதிரி எனக்கு எல்லா உரிமையும் வந்துருச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஆர்ப்பாட்டம் போராட்டத்திலாம் அமெரிக்காவுக்கு எதிராகவோ அமெரிக்க செயல்பாடுகளுக்கு எதிராகவோ அல்லது அமெரிக்காவுடைய நட்புகளுக்கு எதிராகவோ அந்த நாட்டில் ஈடுபடுறாங்க இல்லையா, அவங்களையெல்லாம் கண்டறிஞ்சு நாடு கடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி அறிவித்தார். அவர் அறிவித்த ஒரு சில நாட்கள்லேயே பலருக்கும் லட்சக்கணக்கான பேருக்கு நோட்டீஸ் வந்திருக்குது அப்படின்னு சொல்லி பல இந்தியர்களை கூட சொல்லியிருக்கிறாங்க நண்பர்களே. இதில் ஒரு சில இந்தியர்கள்லாம் பார்த்தோம்னா கடுமையான நடவடிக்கைகள் உங்கள் மீது ஏன் எடுக்கக்கூடாதுன்னு கேள்வி கேட்டு ஒரு நோட்டீஸ் வந்த உடனே அவங்க உடனடியாக தங்க நாட்டையே விட்டுவிட்டு அமெரிக்காவை விட்டுட்டு ஒட்டமாக ஓடி போய் கனடா போன ஆட்கள், இந்தியா வந்த ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இதில் மிக முக்கியமாக பயங்கர பப்ளிசிட்டி கிடைச்சது யாருக்கு அப்படின்னா ரஞ்சனி ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிற ஒரு 37 வயது கொலம்பியா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்டுக்கு தான். அவர் வந்து ஃபுல் பிரைட் ஸ்காலர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நல்லா படிக்கிறவங்க, ரிசர்ச்சுக்காக வந்தவங்களுக்கு அந்த யூனிவர்சிட்டிக்கு இருக்கிற சிறப்பு ஸ்காலர்ஷிப். அது அந்த ஃபுல் பிரைட் ஸ்காலர்ஷிப்பில் படிப்பதற்காக இந்தியாவிலிருந்து அமெரிக்கா போன இந்த ரஞ்சனி ஸ்ரீனிவாசன், இவர் தமிழகத்தை பூர்வீகமாக கொண்டவர் நண்பர்களே. இவர் அமெரிக்காவில் போய் கொலம்பியா யூனிவர்சிட்டியில் ரிசர்ச் ஸ்காலராக படிச்சுக்கிட்டு வந்திருக்கிறாரு. அவருக்கு இந்த மாதிரி உங்களுடைய நடவடிக்கைகளால் நாங்கள் வந்து உங்களை நாடு கடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் ஒன்று வந்திருக்குது, நீங்கள் வந்து சரண்டர் ஆகுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த நோட்டீஸ் கிடைச்சோடனே இந்த ரஞ்சனி ஸ்ரீனிவாசன் என்ன பண்ணியிருக்கிறாரு, உடனடியாக பொட்டி வடுக்கையெல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு தான் கிளம்பி கனடாவுக்கு ஓடி போயிடுச்சு இந்த அம்மா. இதை வந்து வீடியோலாம் எடுத்து எல்லாரும் போட்டு இது மிகப்பெரிய பப்ளிசிட்டி ஆயிடுச்சு நண்பர்களே. அது சரி, இந்த ரஞ்சனி ஸ்ரீனிவாசனுக்கு எதற்காக ட்ரம்ப் அரசாங்கம் நோட்டீஸ் விட்டது அப்படின்னு தானே கேட்குறீங்க. என்ன விஷயம்னா, இதற்கு முன்னாடி ஜோ பைடன் இருந்தார் இல்லையா, ஜோ பைடனோட காலத்தில் இஸ்ரேல் நாட்டின் மீது இந்த ஹமாஸ் தீவிரவாதிகள் பயங்கரமான தாக்குதல் நடத்தி ஒரு 1200 பேரை ஒரே ஸ்பாட்டில் கொண்டாங்க இல்லையா. அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக இஸ்ரேல் வந்து காசா ஸ்ட்ரிப் மேல கடுமையான தாக்குதல் நடத்துச்சு இல்லையா. அது வந்து இஸ்ரேல் ஹமாஸ் போருக்கு வித்துட்டது இல்லையா. இந்த போருக்கு எதிராக பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாகவும் இஸ்ரேலை சேர்ந்த யூதர்களுக்கு எதிராகவும் இவர் இந்த ரஞ்சனி ஸ்ரீனிவாசன் அங்க போராட்டம் நடத்தினாரு. போராட்டத்தை தலைமையேற்று வேற நடத்தினாரு அப்படிங்கிறதா அவர் மேல இருக்கிற குற்றச்சாட்டு. இந்த விஷயம் உண்மையா அப்படின்னு நாம விசாரித்த போது ஆமாம் நண்பர்களே, கொலம்பியா யூனிவர்சிட்டியில தொடர்ந்து பல வாரங்கள் இஸ்ரேலுக்கு எதிராக பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக போராட்டங்கள் மிகப்பெரிய அளவில் நடந்தது. அதில் இந்த ரஞ்சனி ஸ்ரீனிவாசன் முன்னிலை வைத்தாரு அப்படிங்கிற விஷயமும் தெளிவாகுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த ரஞ்சனி ஸ்ரீனிவாசன் செய்தது சரியா தப்பா அப்படிங்கிற விவாதம்லாம் இந்தியாவில் இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது. நாம் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கணும் நண்பர்களே. உங்களில் பலரும் சரி நாமளும் சரி வெளிநாட்டுக்கு போயிருக்கிறோம், வேலை செஞ்சுருக்கிறோம், திரும்பி வந்திருக்கிறோம். நாம் நாடு விட்டு நாடு போய் இருந்தோம் அப்படின்னாலே அந்த நாட்டு சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டு இருக்கணும் அப்படிங்கிறதான் விதி. கரெக்டா? அந்த நாட்டுக்கு எதிராக நம்ம செயல்படக்கூடாது அப்படிங்கிறது தான் விதி இல்லையா. நாம் இங்கேருந்து ஸ்காலர்ஷிப்பை வாங்கிக்கிட்டு அமெரிக்கா யூனிவர்சிட்டியில் படிக்க போய்விட்டு அங்கே போய் நின்றுக்கிட்டு அமெரிக்காவுக்கு எதிராகவே நீங்கள் வந்து கோஷம் எழுப்பிக்கிட்டு போராட்டம் நடத்திக்கிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தால் அமெரிக்காக்காரன் உங்களை வந்து நாடு கடத்தாமல் துரத்தி அடிக்காமல் என்ன பண்ணுவான் அப்படிங்கிற கேள்வி தான் ஒவ்வொரு நியாயமாக சிந்திக்கிறவர் மனசுலையும் தோணும் இல்லையா. அப்படித்தான் நம்ம மனசுலையும் தோணி இருக்குது. இந்த ரஞ்சனிக்கு ஏன் இந்த வேலை? போனோமா, ஆராய்ச்சியை பண்ணணுமா, படித்தோமா, அதற்கு பிறகு திரும்பி வர்றதுனா திரும்பி வா, இல்லை அங்கேயே செட்டில் ஆகிறதுனா இருக்க வேண்டியது தானே. உனக்கு என்னதுக்கு இந்த வேலை இல்லாத வேலை? அதுவும் நீங்கள் வந்து எப்படி இஸ்லாமிய தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக ஹமாஸுக்கு ஆதரவாக நீங்கள் நாடு விட்டு நாடு போய் அங்கே ஒரு போராட்டம் நடத்துவீங்க. உங்களை வந்து பார்த்துக்கிட்டு அமெரிக்கா சும்மா இருக்கணுமா, உங்களை எல்லாம் சகித்து கொள்ள வேணுமா அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்களுடைய நிர்வாகம் கேட்குது நண்பர்களே. அது நியாயம் தானே. இதே போல
பலருக்கும் நோட்டீஸ் வந்திருக்குது. அதில் ஒரு சிலரை அரெஸ்ட் பண்ணி அவங்கள நாடு கடத்தவும் செய்திருக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு அமெரிக்க அரசாங்கம் தீவிரமான கண்காணிப்புக்கு உட்படுத்தி இருக்குது அப்படின்னாக்க, பாதர் கான் சூரி அப்படிங்கிற ஒரு இந்தியரை அமெரிக்க அரசாங்கம் அரெஸ்ட் பண்ணி அவங்கள நாடு கடத்தினதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கொள்ள முடியும். இந்த பாதர் கான் சூரி அப்படிங்கிற வீட்டு கதவை தட்டி அவருக்கு ஒரு நோட்டீஸ் ஒன்று கொடுக்குறாங்க. இந்த மாதிரி உங்க ஸ்டூடெண்ட் விசாவை நாங்கள் ரிவோக் பண்றோம், அதாவது நாங்கள் ஸ்டூடெண்ட் விசாவை தள்ளுபடி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போய் நாடு கடத்துறாங்க. அவர் விர்ஜீனியாவில் இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டியில் போஸ்ட் டாக்டரல் ஃபெலோஷிப் படிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. அதாவது பிஹெச்டிக்கு மேலே ரிசர்ச் எடுப்பாங்களே அதை படிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. இவரை எதுக்கு நாடு கடத்தினாங்க அப்படின்னா அந்த அரசாங்க அதிகாரிகள் விளக்கமும் கொடுத்துருக்குறாங்க. அது என்ன அப்படின்னாக்க, இவர் அந்த அமெரிக்காவுக்கு எதிராக செயல்பட்டாரு அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அவருடைய லாயர் இதுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த சூரி இருக்கார் இல்லையா, சூரி அமெரிக்கா போன பிறகு ஒரு அமெரிக்க பிரஜையை இவர் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அந்த பெண்மணி இந்த போராட்டங்கள் நடந்தது இல்லையா, அதுல தீவிரமாக இஸ்ரேலுக்கு எதிராக பயங்கரமா முழங்கி இருக்கிறாங்க. தன்னுடைய மனைவியுடைய கருத்துக்கு ஒத்துதும் விதமாக இவரும் சூரியும் இஸ்ரேலுக்கு எதிராக, யூதர்களுக்கு எதிராக, அமெரிக்காவுடைய நடவடிக்கைகளுக்கு எதிராக இவர் சோசியல் மீடியால பயங்கரமா அமெரிக்காவை தாக்கி இருக்கிறாரு. அதற்கு பிறகு இவர் போராட்டங்களையும் கலந்து கொண்டதாக சொல்லப்படுது. இதனால இவரை நாடு கடத்தி இருக்கிறாங்க. இது போல கிட்டத்தட்ட 5 லட்சம் இந்தியர்களுடைய லிஸ்ட்டை ட்ரம்ப் அவர்களுடைய அரசாங்கம் எடுத்திருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நண்பர்களே. அவங்க கிரீன் கார்டு வச்சிருந்தாலும் கூட இந்த மாதிரியான நடவடிக்கையில் ஈடுபட்டாங்கன்னா அவங்கள நாடு கடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நண்பர்களே. இது நேரடியாகவே இந்தியர்கள் பலரையும் பாதிச்சிருக்குது. இது ஒரு பக்கம் இருக்குது அப்படின்னாக்கா, இன்னொரு பக்கம் இந்த நேட்டோ நாடுகள்லாம் இருக்குது இல்லையா, அதுகெல்லாம் இப்பொழுது அமெரிக்காவோடு ஒரு மோதல் போக்க தொடங்கி இருக்கிறாங்க. இந்த ரஷ்ய யுக்ரைன் பிரச்சனையில் அமெரிக்காவும் நேட்டோ நாடுகளும் யுக்ரைனை தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருந்தது இல்லையா பைடன் ஆட்சியில். அதற்கு பிறகு ட்ரம்ப் வந்த பிறகு யுக்ரைனை அவர் தூக்கி கடாசிட்டாரு. ஃபண்டிங் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு, ஆர்ம்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு. ஆனால் அது தங்களுக்கு ஏற்புடையதல்ல அப்படின்னு ஐரோப்பாவை சேர்ந்த நேட்டோ நாடுகள்லாம் ஒன்று கூடி சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் யுக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ட்ரம்ப் அரசாங்கத்துக்கு ஏற்புடையதாக இல்லை. இந்த விஷயத்தில் தான் இப்போ என்ன நடக்குது, இந்த அமெரிக்கா தயாரிக்கிற F-35 போர் விமானங்கள் இருக்குது இல்லையா, அதை நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி நேட்டோ நாடுகள்லாம் இப்பொழுது ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறதாக சொல்கிறாங்க நண்பர்களே. இது அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய விஷயமாக இருக்குது. அதனால் இது ஒரு மிகப்பெரிய மோதல் போக்கை உருவாக்கி இருக்குன்னு சொல்லணும். இந்தியா பலகாலமாக இந்த F-35 கேட்குது, ஆனால் அமெரிக்கா கொடுக்காம இருக்குது. ஒருவேளை ஐரோப்பா கூட இந்த மோதல் முத்துனா அந்த F-35 விமானங்களை இந்தியாவுக்கு அமெரிக்கா வழங்கக்கூடும். அதனால் இந்தியா இதில் பெனிஃபிட் அடையக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் அமெரிக்காவை ஐரோப்பிய நாடுகள் பகைச்சிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க பல விஷயங்களுக்கு அமெரிக்காவிடம் இறக்குமதி செய்த பல விஷயங்களுக்கு அவங்க இந்தியாவிடம் திரும்புவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதுவும் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய வின்ஃபாலாக, பூஸ்டாக, ஒரு வாய்ப்பாக அமையும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. எது எப்படிங்கிறத நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்கணும் நண்பர்களே. ஆனால் ஒன்று, அமெரிக்கா வாழ் இந்தியர்கள் அங்கே போய் அந்த நாட்டுடைய சட்டத்திட்டங்களை மதித்து வாழை சுருட்டிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு நல்லது. சும்மா அங்கே போய் பாலஸ்தீனத்துக்கு சப்போர்ட் பண்ணுறேன், இஸ்லாமிய தீவிரவாதிகளை நாங்கள் கொம்பு சீவி விடுவோம், நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படின்னு இந்த ராகுல் காந்தி மாதிரி அங்கே போய் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்கன்னு வைங்களேன், அவங்களையெல்லாம் அப்புறம் திரும்பி நிற்க சொல்லி பம்மிலேயே ஓங்கி ஒரு எட்டி உதவ வச்சு துரத்தி விட்டுரும் அமெரிக்கா அப்படிங்கிறதுல தெளிவாக தெரியுது நண்பர்களே. அமெரிக்க வாழ் இந்தியர்களே, உங்களுக்கு நாங்கள் ஒரு பெரிய ரிக்வெஸ்ட்டை கொடுக்குறோம். தயவு செய்து இந்த தீவிரவாதிகளை ஆதரிக்கிறத, குறிப்பாக இஸ்லாமிய தீவிரவாதிகளை ஆதரிக்கிறத இத்தோட விட்டுருங்க. இல்லைன்னா அவங்களுக்கு பிடிச்சிருக்கிற கேடுகாலம் உங்களை பிடிக்கும் அப்படிங்கிறதுல நமக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.